இந்த கலர் உங்களுக்கு மறைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க கலர் டிஎம்கே சொல்றேன் மறைக்குதுன்னா கலர் மாத்திருக்கலாம். பொதுமக்கள் நாளைக்கு எவ்வளவு ஜனம் நிப்பாங்க, குழந்தை குட்டியை வச்சுன்னு சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், எல்லாம் பிளட் பிரஷர் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இந்த இவ்வளவு பேர் அந்த வெயில சாவறாங்க. குழந்தை குட்டியை வச்சுக்கின்னு ஒரு கால் மேட்டு கூட கிடையாது, புரியுதுங்களா? ஓஹோ, அப்படி இருக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அவங்க எப்படி போட்டு பில்லர் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பில்லரை உடைச்சு எடுத்துட்டு அறுத்து எடுத்துட்டு மொட்டையா விட்டு மொட்டையா வெயில சாப்பிட்டு. ஆமா, முன்னாடி இருந்ததுல பெருசா இருந்ததுல வெயில ஜனங்க தான் உங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குது. யாரு? டிசி லட்சுமி. அதாவது அந்த மேல இந்த ஷெட் எடுத்தது அவங்க தானா? அவங்க கிடையாது, இல்ல இல்ல அவங்க எடுக்கலப்பா, போய் சொல்லக்கூடாது. உள்ள வந்து அரங்காவலரா இருக்காரு பத்தியா? ஆமா, அவர் பேர் என்ன? ஜெயச்சந்திரன் ஏதோ. அரங்காவலரே பேர் இருக்காரு, அவர் பேர் நல்ல பேர். சரி, ஓகே. அரங்காவலர் அவருதான் வந்து தினமலர் பத்திரிக்காரு. சரி, அவருதான் வந்து எடுக்க வச்சிட்டாரு. மேல இருந்த ஷெட் எடுத்தது காரணமே அவர்தான். அவங்கதான் முதல்ல காரணமே. எடுத்து எல்லாம் நாசம் பண்ணி இப்ப சுத்த சுத்த விட்டு சரித்திரமே இல்ல. வந்து லிபர்டி பிரிட்ஜ் வரலாம் ஜனங்க வந்து ஒரு விசேஷ நாள்ல சாமி பார்க்க லைன் நின்னது. ரொம்ப கொடுமை இதெல்லாம். இங்க இந்த பக்கம் இந்த அம்பிகை பேர் ஹோட்டலுக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி 100 ரூபா டிக்கெட். ஒரு சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் எல்லா பக்கம் கேட்ட அடைச்சு சாமிங்களை பார்க்க விடுறது இல்ல, ஒண்ணுமே விடுறது இல்ல. உள்ள சுத்து பரகற. இந்த ஷெட் இப்ப கழட்டின ஷெட் எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா அவங்கள தான் கேட்கணும், கோயில்காரங்கள. யாரு கேட்டு கழட்டினாங்க? அவங்க தான். நீங்க 70 லட்சம் ரூபாய் செலவு அந்த ஷெட் போறதுக்கு. 70 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். இந்த முனையில இருந்து அந்த முனை வரல ஷெட். கரெக்ட். ஆமா, பெரிய ஷெட் இருந்தது. கேளுங்க, அதெல்லாம் நீங்க கேட்கணும். உடனே பேசுறேம்மா. கோயில் ரொம்ப மோசம். இன்னும் சுத்தி சுத்தி விட்டு பள்ளி அறைக்கு பணம் வாங்குறாங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னால கிடையாது. முருகர் கேட்டாரா பள்ளி அறைக்கு பணம் வாங்கி கொடுக்க? கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி கிடையாது. பள்ளி அறைக்கு பணம் வசூல் பண்றாங்க. உள்ள போனா 100 பேர் வந்தா பஸ்ல. அது இந்த ஐயப்பன்றவரும் தினமலர் பத்திரிக்காரர் இவங்க 2 பேர் தான். இப்போ உள்ள வந்து கல்யாணம் நடக்குதா? கல்யாணம் நடக்கல. உள்ள கல்யாணம் நடந்தா ஜனம் நல்லா இருக்கும், கோயில் நல்லா இருக்கும். இங்க என்ன அங்க வச்சாங்க? இதெல்லாம் நீங்க தான் பேசணும். சரி தங்க. உணவு உணவு வகையில ஏதாவது பண்றாங்களா? உணவு வகையில நல்லா சரியில்லை சார், குவாலிட்டி. முன்னாடி சரியில்லை. குவாலிட்டி அப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பாடு நல்லா இருக்காது. அந்த பிச்சைக்காரன் நல்லா விட்டு சோறு போட சொல்லுவாங்க. ஓஹோ, வேலை செய்யறவங்க சாப்பாடு போட மாட்டாங்க. ஓ, இந்த கோயில வாசல்ல நின்று பீடி பிடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், அவங்கதான். அவனை வச்சு தான் சாப்பாடு போட சொல்றது. பாருங்க நீங்க வந்து அதெல்லாம் ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து பாருங்க, அப்ப தெரியும். பூக்கடை வந்து அசிங்கமா இருக்கா? யார் சொன்னா? அந்த அம்மா. பூக்கடை வந்து அசிங்கமா? தெய்வம் மாதிரி நிக்கிறீங்கம்மா. என்னம்மா உங்க கிட்ட எல்லாம் நாங்க பூ வாங்கல, அவ்வளவு சந்தோஷம். சரிம்மா, அமைச்சர் வந்திருக்காங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க வாங்க.